என்னாச்சுமா? அம்மா 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 என்னாச்சு? அம்மா அம்மா கண்ணு திறங்கம்மா. அம்மா அம்மா என்னாச்சு? என்னாச்சுமா? அம்மா அம்மா என்னாச்சுமா? அம்மா பேசுங்க. ரொம்ப முடியலையாம்மா? இல்ல ஏதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமாம்மா? திரையம்பகம் யஜாமகே சுகிந்தம் புஷ்டிவர்தனம் உயர்வாக ஏ என்னம்மா பண்ற? ஆச்சாரமா இருக்கும் தீட்டாகும் தெரியாதா உனக்கு? ச்சே, அறிவில்லை உனக்கு. போதும் நிறுத்துங்க. இவங்க மயங்கி இருக்காங்க. நீங்க என்னடானா தொட்டுட்டேன் தீட்டு அப்படி இப்படின்னு ஏதோ. அது சரி, உங்க அப்பாவும் அம்மாவும் தொடாம தான் நீங்க இந்த பூமிக்கு வந்தீங்களா என்ன? என்னம்மா இல்ல பேசுற? நீங்க என்ன ஆச்சார மூர்த்தியா? வெக்கமே இல்ல. ச்சே, அக்கிரமம். அம்மா ம். அம்மா இப்ப எப்படி இருக்கு? எனக்கு என்னாச்சு? எதுவும் ஆகல. தலை சுத்தி கீழே விழுந்துட்டீங்க அவ்வளவுதான். காலையில டிஃபன் சாப்பிடலையா? விரதம் இருக்கேன். ஓ, டயட் கேஸ். ஒரு நிமிஷம். வேண்டாம். முதல்ல நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கடவுள் விரதம் எல்லாம் சாப்பிடுங்க. ம். ஆ. இன்னொன்னு வேணாம். சரி. நான் கிளம்புறேம்மா. ம். இந்தாங்க. புடிங்க. ஆ. சரியான நேரத்துக்கு கடவுள் மாதிரி வந்து உங்களை காப்பாத்துனது இவர்தான். இவருக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். சரிம்மா வாங்க, உங்களை வீட்டுல விட்டுட்டு போறேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம். உனக்கு எதுக்குமா? பரவாயில்லம்மா, வாங்க வாங்க. ஆட்டோ வரீங்களா? எங்க? இவங்க வீட்டுக்கு. நான் வரலைங்க. உங்க வீட்டுக்கு வரோம், கூட்டிட்டு போறீங்களா? விளையாடாதீங்கம்மா. எந்த ஏரியான்னு சொல்லுங்க. வேளச்சேரி. 80 ரூபாய் ஆகுமா? மீட்டர் என்ன பண்ணுது? ஏய் இந்தாங்க, நீங்க 2 பேரும் ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. வாங்க. ஸ்பீட் பிரேக்கர், கிராஸ், பள்ளம், மேடு இதெல்லாம் பார்த்து போங்க. இவங்களுக்கு உடம்பு சரியில்லை. 20 வருஷமா ஆட்டோ ஓட்டுறமா, எனக்கே சொல்லி தரீங்களா? உட்காருங்கம்மா, போலாம். வாங்கம்மா. ஏய் வாடி. மீட்டரை பாத்துங்கம்மா. நானும் பார்த்துட்டேன். இங்கதான் ஆ, இங்கதான். ஓகேம்மா, ஓகே. $95 ஆச்சுமா. மிஷின் மேல இருக்கிற நம்பிக்கை மனுஷனுக்கு இல்ல. கலிகாலம். இதான் எங்க வீடு. சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். அட, இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரலன்னா எப்படி? வா. பரவாயில்லம்மா. வாமா. பிள்ளையாரப்பா, வாங்கம்மா. வாமா உட்காரு. நீங்க உட்காருங்கம்மா. என்ன என் வீட்டுக்கு வந்து என்னையே உட்கார வைக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் இல்ல, உட்காரு. நீங்களும் உட்காருங்கம்மா. உட்காருங்க. நீங்க டயர்டா இருக்கீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். உங்க 3 பேருக்கும் ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு கொண்டு வரேன். கிச்சன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே போட்டு கொண்டு வரேன். இங்க. நீங்க 2 பேரும் இவ கூட தான் படிக்கிறீங்களா? ஆமாமா. அம்மா, வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க? நானும் என் பையனும். மருமக? இன்னும் அவனுக்கு கல்யாணம் ஆகல. பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பொறுப்பெல்லாம் மருமக கிட்ட கொடுத்துட்டு மகாராணி மாதிரி இருக்கலாம்லம்மா. உங்க பையனுக்காவது அறிவு வேண்டாம்? அம்மா, இந்த வயசுல எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணணுமா? என்னம்மா பண்ண சொல்ற? நீங்க எதுவும் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த காஃபியை குடிங்க. Thank you. அம்மா, காஃபி எப்படி இருக்கு? ஹலோ ஹலோ
உட்காருங்க. நீங்க ரொம்ப வேலை பண்ண வேணாம், அப்புறம் இழைச்சு போயிட போறீங்க. என்னம்மா வீடு இப்படி மார்க்கெட் மாதிரி இருக்கு? இப்படி இருந்தா ஹெல்த் எப்படி இருக்கும்? இவ வேற ராணி மாதிரி உட்கார்ந்திருக்கா. பாவம், உன் புருஷன் என்ன பாவம் பண்ணிருக்கான்னு தெரியல. ஐயோ எதுக்கு பரவாயில்லம்மா. அதெல்லாம்? வீடு சுத்தமா இருக்கணும். அங்க பாருங்க எவ்வளவு குப்பையா இருக்குன்னு. யாரும் சுத்தம் பண்றதுக்கு இல்லையாம்மா? ஃபுல் கிளீனா இருக்கு. அம்மா, நாங்க கிளம்புறோம். நீங்க ஹெல்த்த நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, பை. என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவரை நான் பார்த்ததே இல்ல. அவரை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. மறுபடியும் நான் கேக்குறேன், என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? உன்னை அவன் குழந்தை மாதிரி பாத்துப்பான். என் பையன் எப்படி தெரியுமா? யார் வம்புக்கும் போக மாட்டான். ரொம்ப ஹெல்பிங் நேச்சர். அவனுக்குன்னு வாழ்க்கையில நிறைய குறிக்கோளை வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். உன்ன மாதிரியே தான். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கும். இங்க பாரு, எனக்கு நீதான் மருமக. எனக்கு என்ன பேசுறதுனே சுத்தமா தெரியலமா. பம்பர் ஆஃபர், நீ ஒத்துக்கோடி. அமைதியா இரு. சரிம்மா, நாம ஒண்ணு பண்ணலாம். உன்னோட ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் கொடுத்துட்டு போ. என் பையன் உனக்கு ஃபோன் பண்ணுவான். 2 பேரும் சந்திச்சுக்கங்க, பழகி பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வா. சரியா? சரிதானே? இது பாருமா, என் ஃபோன் நம்பரை கொடுக்க. சொல்லுங்கம்மா. 9845724332. எனக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடு. நான் என் பையனை ஃபோன் பண்ண சொல்றேன். சரியாம்மா? போயிட்டு வரேன். வரேன். ஓகே, பாய்மா. வணக்கம். என்ன அண்ணனை பார்க்கணும். உட்காரு, வருவாரு. என்ன நடக்குது? கமிஷன் கேட்டா கொடுக்கல, அதான் அண்ணன் வர சொல்லிட்டு கொடுத்துன்னு இருக்காரு. நீங்க உட்காருங்க. வணக்கம் சார். என்ன சேட்டு? எடுத்துக்கங்க. இன்னும் எவ்வளவு வேணுமோ கேளுங்க, கொடுக்குறேன். ஆனா ப்ராப்பர்ட்டி என் பேர்ல ரிஜிஸ்டர் ஆகணும், அவ்வளவுதான். கெஞ்சி கேக்குறியா இல்ல மிரட்டல சொல்றியா? இதோ பாரு, என் மேல நம்பிக்கை இருந்தா நீ கெஞ்ச வேண்டாம். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா திரும்பி பார்க்காம போயிடு.